ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டானது எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்கள், அதேபோல் அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்கள் நிறையவே பார்த்தீங்கன்னா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பணப்பிரச்சனையும் சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த ஒரு நிலைகளானது மாறக்கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த புத்தாண்டை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்கு இப்படி எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு மூலமாக அற்புதங்கள் நிறைந்த ஒரு பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ அதை பற்றி ரொம்ப விரிவாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் இந்த ஆண்டில் நடக்க உள்ள கிரக பயிற்சிகள் காரணமாக ஆண்டு முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கும் என்பது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் குரு வக்ர நிலையிலும், கடக ராசியில் செவ்வாய் வக்ர நிலையிலும், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும், அதேபோல் கும்பராசியில் சனி மற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றனர். இந்த கிரக நிலைகள் மற்றும் இந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா நடக்க உள்ள முக்கிய கிரக பயிற்சியினுடைய காரணமாக எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கும் என்பது தெரிந்து கொள்ளலாம். மிதுனராசிக்காரர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொல் மற்றும் செயலில் புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இந்த ஆண்டில் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களை அரவணைத்து சென்றால் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழலும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த ஆண்டில் குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ராசியில் மாறுவதனால வெற்றிகள் தேடி வருவதாக இருக்கு. அதேபோல் தாய்வழி சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. இவர்களுடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும். பயணங்கள் சிறப்பானதாகவும் அனுகூல பலனை தரக்கூடியதாகவும் இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்து வர செல்வங்களும் நல்ல ஒரு அருளும் பெற்றிடலாம். தந்தை வழியில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதேபோல் இந்த ஆண்டில் உங்களுடைய சொல் செயலில் கவனங்களானது தேவை. போல பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பிறருக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதியானது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளானது இருந்து கொண்டே வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிலுமே பார்த்தீங்கன்னா பிறருக்கு வாக்குறுதிகளை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதேபோல் சொந்த தொழில் வியாபாரங்கள் தொடங்க நினைப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழலானது இப்பொழுது கிடைக்குங்க. திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு வரன்களானது பார்த்தீங்கன்னா அமையும். தந்தை வழியில் ஒத்துழைப்பானது கிடைக்கும். உங்களுடைய செயலில் வெற்றியானது உண்டாகும். மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த தடைகள் குழப்பங்களானது நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளும் கிடைக்குங்க. அதேபோல் படிப்பில் சிறப்பாக செயல்பட உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக வைத்திருப்பது அவசியம். விளையாட்டு போட்டிகளில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டில் பல விதத்தில் வெற்றிகளானது கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். வேலை தொடர்பான பயணங்கள் சாதகமான ஒரு பலனையும் லாபங்களையும் பார்த்தீங்கன்னா கிடைக்க செய்யும். உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. பணியிடத்தில் வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளினுடைய பலன்களும் கிடைக்குங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய அவர்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா செயல்படுத்தவும் உங்களால் முடியும். இருப்பினுமே புதிய முயற்சிகளில் சரியான ஆலோசனையும் சிந்தனையுடனும் செயல்படுவது நல்லது. வேளாண் துறையில் உள்ளவர்கள்
லாபங்கள் தரக்கூடியதாக அமையுங்க. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களும் போட்டிகளும் குறையவும் வாய்ப்புகளானது உள்ளது. எதிர்பார்த்த லாபங்களானது கிடைத்து மகிழ்ச்சியும் அடைவீர். 2025ஆம் ஆண்டில் மிதுன ராசிக்கு ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நோய் இறுக்கமான ஒரு சூழலானது இருக்கு. தினமுமே உடற்பயிற்சி, தியானங்கள் போன்ற விஷயங்களை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல சோம்பேறித்தனத்தை கைவிடுவதோடு சரியான நேரத்தில் சரியான அளவு தூங்குவது அவசியம். அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய பேச்சில் கவனங்கள் தேவை. அதே போல் உங்களுடைய செயலானது பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடலும் கவனமாகவும் செய்வது அவசியம். இல்லையெனில் உங்களின் மீதான நம்பிக்கையானது விலகும். உங்களுக்கான பொறுப்புகளை நேர்மையுடன் செய்து முடிக்க வேண்டிய ஒரு ஆண்டாகவும் காணப்படும். இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பகவானினுடைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது. 10ஆம் வீட்டிற்கு வரப்போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவித நன்மைகளை செய்ய போகின்றார். கர்ம சனி காலங்கள் என்பதனால செய்யக்கூடிய வேலைகளில் கவனங்கள் தேவை. சனி பகவானினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம், சுகஸ்தானம், களத்திரஸ்தானத்தின் மீது விழுவதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குரு பகவான் 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் பயணம் செய்வார். அதனால பண வருமானங்கள் அதிகரித்தாலுமே சுப விரய செலவுகளும் அதிகரிக்கும். குரு பகவானினுடைய பயணத்தினால உங்களுக்கு பல வழிகளிலுமே பணமானது வரும். மே மாதத்தினுடைய மத்தியில் இடப்பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியில அமரப்போகின்றார். குரு பகவானினுடைய பயணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாலுமே அவரது பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களில் மீது விடுவதனால திருமணம், சுபகாரிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. இந்த ஆண்டு முழுவதுமே ஆன்மீக பயணங்களும் நீங்கள் செல்வீர். மேலுமே குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய காலத்தில் பண வருமானங்களானது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குரு பகவானினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது விழுவதனால நல்ல வேலைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. திடீர் ஜாக்பாக்டானது அடிக்க வாய்ப்புகளானது உள்ளது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மன தைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். 2025ஆம் ஆண்டினுடைய முற்பகுதியில் ராகு 10ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கேது பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையை காட்டுவது அவசியம். மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி நிகழப்போகிறது. அதே போல ராகு பாகிஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய காலத்தில் அப்பா வழி சொந்தங்களிடம் கவனங்கள் தேவை. திடீர் ஆன்மீக பயணங்களும் நீங்கள் செல்வீர்கள். வெளிநாடு வேலைகளுக்காக செல்லக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். கேது முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய காலத்தில் இளைய சகோதரர்களினுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகளும் விலகுங்க. மறைமுக எதிரிகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாயமாவார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து பிரச்சனைகளும் விலகும். எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை மிக்க நீங்கள் சூழ்நிலைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுடைய ஆர்வங்கள் முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதான போக்கால நன்மைகளை பெற வேண்டிய ஒரு ஆண்டு இது. அதேபோல் எந்த விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா அலட்சியமோ அவசரமோ கூடாது. வேலை செய்யக்கூடிய இடத்திலுமே உங்களுடைய திறமைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க. அதே சமயம் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்க சற்று தாமதங்கள் ஆகலாம். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதேபோல் உங்களுடைய கோப்புகளை பத்தியமாக பார்த்தீங்கன்னா கையாள வேண்டுங்க. வேலைகளில் தனி கவனத்தை செலுத்த வேண்டும். வீட்டில் நிம்மதி இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் ஆறுதலை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு சுப காரியங்களை நீங்கள் நடத்துவீர்கள். எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவானது இருக்குங்க. ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். பழைய கடன்களானது அடைக்கப்படும். அதேபோல் கூட்டு தொழில் மற்றும் புதிய முதலீடுகளில் கவனங்கள் தேவை. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகளானது தொடரும். அதே சமயம் உங்களுடைய பேச்சில் நிதானங்களானது வேண்டும். வாக்குறுதிகள் தரும்போது சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அரசியல்வாதிகள் மேலிடத்தால் பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படுவார்கள். மற்றவர்களிடம் உங்களுடைய ரகசியங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா பகிர வேண்டாம். பயணத்தில் பார்த்தீங்கன்னா வேகங்கள் கூடாது. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு நிலைகளே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதனால உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் அக்கறையானது அவசியம். தூக்கமின்மை பிரச்சனையானது உங்களுக்கு குறையும்.
மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டு வருவது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.